புனித ஜார்ஜ் கோட்டை உதயம். ஆர்மகானுக்கு தெற்கே வங்கக்கடலோரம் ஒரு வசதியான இடம் கிடைக்குமா என்று தேடத் தொடங்கினார் பிரான்சிஸ் டே. அந்த சமயத்தில் மயிலாப்பூரில் போர்த்துகீசியர்கள் வெற்றிகரமாக வியாபாரம் செய்து கொண்டிருந்தனர். அவர்களில் சிலர் டேவின் நண்பர்கள். நீங்களும் எங்கள் ஊருக்கு வந்து வியாபாரம் செய்யுங்களேன் என்று அந்த நண்பர்கள் டேவுக்கு அழைப்பு விடுத்தனர். அந்த அழைப்பின் பின்னால் 2 காரணங்கள் இருந்தன. ஒன்று, மசூலிப்பட்டினத்திலும் சரி ஆர்மகானிலும் சரி கிழக்கிந்திய கம்பெனி பெரிதாக வெற்றி கொடி எதையும் நாட்டிவிடவில்லை. ஆகவே அவர்கள் தங்களுடைய வியாபாரத்துக்கு பெரிய போட்டியாக இருக்க மாட்டார்கள் என்று போர்த்துகீசியர்கள் கருதினர். இரண்டாவது, பழவேற்காட்டில் இருந்து டச்சுக்காரர்களுக்கும் மயிலாப்பூரில் இருந்து போர்த்துகீசியர்களுக்கும் அடிக்கடி முட்டல் மோதல்கள் வந்த வண்ணம் இருந்தன. வங்கக்கடலையே போர்க்களமாக்கி இரு தரப்பும் அடிக்கடி கடல் குஸ்தி போட்டு கொண்டிருந்தனர். டச்சுக்காரர்களால் பாதிக்கப்பட்ட கிழக்கிந்திய கம்பெனிக்காரர்கள் இடம்பெயர்ந்து வருகிறார்கள் என்பதால் எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற வகையில் பிரிட்டிஷாரின் வரவு தங்களுக்கு கூடுதல் பலமாக இருக்கும் என்பது போர்த்துகீசியர்களின் கணக்கு. எனவே இடம் தேடும் படலத்தில் டேவுக்கு உதவிக்கரம் நீட்ட போர்த்துகீசியர்கள் தீர்மானித்தனர். அந்த அடிப்படையில்தான் மயிலாப்பூருக்கு அருகில் உள்ள இடங்களை அதிக முக்கியத்துவம் கொடுத்து பார்வையிட்டார் பிரான்சிஸ் டே. மயிலாப்பூருக்கு வடக்கில் சில மீனவ குப்பங்கள் மட்டுமே இருந்த ஒரு பொட்டல் மணல்வெளியில் பிரான்சிஸ் டேவுக்கு மிகவும் பிடித்து போனது. அதற்கு முக்கிய காரணம் கூவம் ஆறு. மேற்கிலும் தெற்கிலும் கூவம் ஆறு அரண் போல இருக்க, கிழக்கில் வங்கக்கடல் பறந்து விரிந்து கிடக்க, இடையில் இருந்த அந்த நிலப்பகுதி மிகவும் பாதுகாப்பானதாக இருக்கும் என்று டே கருதினார். பழவேற்காட்டில் டச்சுக்காரர்களின் ஜெல்ட்ரியா கோட்டை இப்படித்தான் கடலுக்கு அருகில் இருந்தது. அதே போன்ற ஒரு இடம் தங்களுக்கும் கிடைத்ததில் டேவுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அந்த இடத்தை டே பார்வையிட்ட சமயம் மழைக்காலம் என்பதால் கூவம் ஆற்றில் தண்ணீர் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. அப்போது கூவம் சுத்தமான அழகான ரம்யமான நதி. அதனை அந்த பகுதி மக்கள் திருவல்லிக்கேணி ஆறு என்று அழைத்தனர். ஆற்றுக்கும் கடலுக்கும் இடையில் இருந்த நிலப்பகுதி குளிர்ச்சியானதாக இருந்ததால் தங்கள் நாட்டவரை வாட்டி வதைக்கும் வெயிலுக்கு இந்த இடம் இதமாக இருக்கும் என்று நினைத்தார் டே. சாந்தோமில் டேவுக்கு ஒரு போர்த்துகீசிய காதலி இருந்தார். வேலை பார்க்கும் இடம் காதலியின் வீட்டுக்கு அருகிலேயே இருந்ததால் அடிக்கடி சென்று பார்த்து வரலாம் என்ற சுயநல காரணமாகவும் டே இந்த இடத்தை தேர்வு செய்தார் என்கிறார்கள். ஆனால் இது எந்தளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை. அந்த இடத்தை தேர்வு செய்ததற்கான காரணம் என்று அவர் கம்பெனி நிர்வாகத்துக்கு சொன்னது இதுதான். இங்கு ஆர்மகானை விட 20 முதல் 30% குறைந்த விலையில் துணி கிடைக்கிறது. அது மட்டுமின்றி அந்த பகுதியின் ஆளுநர்கள் மிகவும் நட்புடனும் உதவியுடனும் இருப்பதால் கிழக்கிந்திய கம்பெனி நிம்மதியாக வியாபாரம் செய்வதற்கு பொருத்தமான இடமாக இருக்கும் என மசூலிப்பட்டினத்தில் இருந்து தனது மேலதிகாரி ஆண்ட்ரூ கோகனுக்கு தெரிவித்தார் டே. அவருடைய முயற்சிக்கு கோகனும் பச்சை கொடி காட்டிவிட்டார். பிரான்சிஸ் டே தேர்வு செய்த பகுதி தமர்லா வெங்கடாத்ரி நாயக்கர் என்பவருக்கு சொந்தமானதாக இருந்தது. அவர் வடக்கே பழவேற்காட்டில் இருந்து தெற்கே சாந்தோம் வரைக்குமான பகுதியை விஜயநகர மன்னரின் பிரதிநிதியாக இருந்து ஆண்டு வந்தார். அவரது சகோதரரான ஐயப்ப வெங்கடாத்திரி தான் பூந்தமல்லியில் இருந்தபடியே சம்பந்தப்பட்ட பகுதியின் நிர்வாகத்தை பார்த்து கொண்டார். காரணம், தாமரல வெங்கடாத்திரியின் தலைநகரம் வந்தவாசி. கிட்டத்தட்ட அவர்தான் மன்னர் போல. ஐயப்பாவை பிடித்த பிரான்சிஸ் டே அவர் மூலமாக தமர்லா வெங்கடாத்திரியிடம் இருந்து ஃபிர்மான் என்று குறிப்பிடப்பட்டும் ஒரு உரிமை பத்திரத்தை வாங்கினார். 22 ஆகஸ்ட் 1639 அன்று இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதால் அந்த தினத்தையே மெட்ராஸ் தினமாக கொண்டாடுகிறோம். அந்த பேச்சு வார்த்தைக்கு மிகவும் உதவியாக இருந்தவர் பேரி திம்மப்பா என்ற தெலுங்கர். மசூலிப்பட்டினம் அருகே துணி வியாபாரம் செய்து கொண்டிருந்த திம்மப்பாவுக்கு ஆங்கிலம் சரளமாக பேச வரும். ஆகவே அவரை தன்னுடைய துபாஷாக வைத்து கொண்டார் பிரான்சிஸ் டே. பேரி திம்மப்பா தான் மொழிபெயர்ப்பாளராகவும் திறமையான
தரகராகவும் செயல்பட்டு பிரான்சிஸ் டேவுக்கு இந்த ஃபிர்மானை பெற்றுத்தந்தார். அதற்கு பிரதிபலனாக ஆங்கிலேயர்கள் பேரி திப்பம்மாவுக்கு ஒரு பெரிய நிலப்பரப்பை அன்பளிப்பாக கொடுத்தனர். பட்டணம் பெருமாள் கோவில் என்கிற இந்த ஃபிர்மான் ஓசி நம்பர் 1690 என்று ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த உரிமை பத்திரத்தின் சாராம்சம் இதுதான். ஆங்கிலேயர்கள் நம்மிடம் காட்டிய நல்லுணர்வுக்காக அவர்கள் வணிகம் செய்து கொள்ள வசதியாக வங்க கடலோரம் கோட்டை கட்டிக்கொள்ள அனுமதிக்கப்படுகிறது. அவர்கள் 2 வருடங்களுக்கு இங்கு இருந்தபடி வணிகம் செய்து கொள்ளலாம். பிறகு இந்த ஒப்பந்தத்தை புதுப்பித்துக் கொள்ளலாம். அதுவரை இந்த இடத்தின் மூலமாக கிடைக்கும் வருமானத்தை கம்பெனி எடுத்துக்கொள்ளலாம். அப்படி வசூலிக்கப்பட்ட பணத்தில் பாதியை நாயக்கிடம் கொடுக்க வேண்டும். இந்த ஒப்பந்தத்தின்படி வங்கக்கடலை ஒட்டி 5 கிலோமீட்டர் நீளம் 2 கிலோமீட்டர் அகலம் கொண்ட மண் திட்டு கிழக்கிந்திய கம்பெனிக்கு மானியமாக கிடைத்தது. ஆங்கிலேயர்களுக்கு இவ்வளவு சலுகை கொடுத்ததற்கு நாயக்கர் தரப்பில் சில காரணங்கள் இருந்தன. முதலாவது காரணம், ஆங்கிலேய வணிகர்களின் வரவால் தனது நாடு வளமடையும் என்று நாயக் கருதினார். இரண்டாவது, நல்ல பெர்சிய குதிரைகள் அப்போது அவருக்கு தேவைப்பட்டன. மேலும் ஆங்கிலேய கப்பல்கள் மூலம் அருகில் உள்ள நாடுகளில் இருந்து மிருகங்கள், பறவைகள் போன்றவற்றை இறக்குமதி செய்யலாம் என்று நினைத்தார். இறுதியாக பக்கத்து நாட்டுடன் போர் வந்தால் ஆங்கிலேயர்களின் உதவி உறுதுணையாக இருக்கும் என்பதும் நாயக் போட்ட கணக்குகளுள் ஒன்று. எல்லாவற்றையும் யோசித்தே இப்படி ஒரு ஃபிர்மான் தரப்பட்டது. பிரான்சிஸ் டேவுக்கு வணிக உரிமை தரப்பட்ட நிலம் சந்திரகிரி மன்னரின் ஆட்சியின் கீழ் இருந்ததால் அந்த ஃபிர்மானுக்கு அவரது ஒப்புதலும் தேவைப்பட்டது. ஆகவே ஒப்பந்தமானது சந்திரகிரி மன்னரின் அரண்மனையில் உள்ள ராஜா மஹாலில் வைத்து கையெழுத்தானது. இந்திய மண்ணில் ஆங்கிலேய ஆட்சிக்கு வித்திட்ட அந்த அரண்மனை காட்பாடி குடூர் தடத்தில் சந்திரகிரி ரயில் நிலையத்துக்கு அருகில் இன்றும் காலத்தின் சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறது. இந்திய தரப்பில் சந்திரகிரி மன்னரின் ஒப்புதல் தேவைப்பட்டதைப் போல கிழக்கிந்திய கம்பெனியின் தரப்பில் கம்பெனியின் உயர் அதிகாரிகளின் ஒப்புதல் அவசியமானதாக இருந்தது. எனவே இந்த நிலத்தை வாங்குவதில் உள்ள சாதக அம்சங்களை பட்டியலிட்டு ஜாவாவில் உள்ள மேல் அதிகாரிகளுக்கு கடிதம் எழுதினார் பிரான்சிஸ் டே. ஆனாலும் அங்கிருந்து உடனடியாக சாதகமான பதில் கிடைக்கவில்லை. நீண்ட இழுபறிக்கு பிறகுதான் அனுமதி கிடைத்தது. 1640 பிப்ரவரி மாதம் குளிர்காலம் முடியும் சமயத்தில் கிழக்கிந்திய கம்பெனியினர் மெட்ராஸில் குடியேற ஆரம்பித்தனர். ஆண்ட்ரூ கோகன் தலைமையில் பிரான்சிஸ் டே மற்றும் சில உயர் அதிகாரிகள், சில எழுத்தர்கள், மருத்துவர்கள், தச்சர்கள், கருமான்கள், பீப்பாய் செய்யும் தொழிலாளிகள், மேய்காப்பாளர்கள், எடுப்பிடி ஆள்கள், சமையல்காரர்கள், நாகப்பட்டன் என்ற வெடிமருந்து தயாரிப்பவர் என்று ஒரு கூட்டமே ஈகல், யூனிட்டி என்ற 2 கப்பல்களில் வந்து இறங்கியது. 20 பிப்ரவரி 1640 அன்று அவர்கள் மெட்ராஸ் மண்ணில் கால் வைத்ததும் தங்களின் குடியிருப்புக்கான வேலையை தொடங்கினர். 1 மார்ச் 1640 அன்று ஜார்ஜ் கோட்டைக்கான முதல் கல் வைக்கப்பட்டது. அதுதான் அடுத்த 300 ஆண்டுகளுக்கு இந்தியா தனது முதுகில் சுமக்க இருந்த அடிமைக்கல். தாங்கள் வந்த 2 கப்பல்களையும் கடலில் நங்கூரம் பாய்ச்சி நிறுத்திவிட்டு கோட்டை கட்டும் பணியில் இறங்கினார். உண்மையில் அதற்கு தேவையான பணம் கூட அப்போது அவர்களிடம் இல்லை. ஜாவாவில் இருந்து வெகு அரிதாகவே பணம் வந்தது. எனவே மசூலிப்பட்டினத்தில் இருந்து வணிகர்களிடம் கடன் வாங்க வேண்டியிருந்தது. அந்த வணிகர்கள் கிட்டத்தட்ட கந்துவட்டிக்காரர்களைப் போல நடந்து கொண்டதால் ஒரு கட்டத்தில் கடன் தொல்லை தாங்காமல் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு போகும் மனநிலைக்கு வந்துவிட்டார் பிரான்சிஸ் டே. இது தொடர்பான அவரது விண்ணப்பத்தை ஏற்று 1640 ஆகஸ்ட் மாதம் அவர் சூரத்துக்கு அனுப்பப்பட்டார். பின்னர் கிறிஸ்டியானா என்ற கப்பலில் இங்கிலாந்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டவர் கோட்டை கட்டும் பணிக்கு இடையில் அவர் சொந்த வணிகத்தில் ஈடுபட்டார் என குற்றம் சாட்டப்பட்டு விசாரணை நடந்தது தனி கதை. அப்போது கோட்டைக்குள் 35 ஆங்கிலேயர்களும் கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கையில் கம்பெனியில் வேலை செய்யும் இந்தியர்களும் இருந்தனர். வேலை தேடி சாந்தோமில் இருந்து வந்த சில போர்த்துகீசியர்களும் அங்கு தங்க வைக்கப்பட்டனர்.
ஆர்மகானில் இருந்து ஆங்கிலேயர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. மெட்ராஸ் கோட்டைக்கு வந்து வீடு கட்டிக்கொள்ள கம்பெனியால் பணமும் தரப்பட்டது. கிழக்கிந்திய கம்பெனிக்காரர்கள் இங்கு வந்து விட்டார்கள் என்ற தகவல் பரவியதும் நெசவாளர்கள் பலர் குடும்பத்துடன் வந்து கோட்டையை சுற்றிலும் குடியேறினர். கோட்டைக்குள்ளும் வெளியிலும் ஜன நடமாட்டம் அதிகரிக்க அதிகரிக்க புனித ஜார்ஜ் கோட்டை ஒரு வியாபார தலமாக உருவெறத் தொடங்கியது.